வணக்கம். இன்றைய நாம் பார்க்க இருப்பது எத்தனை பேரோ எத்தனையோ தொழில்கள் செய்தாலும் பணம் ரொட்டேஷன் ஆகாத காரணங்கள் என்ன? மொத்தம் 3. நம்ம பணங்கள் எங்கெல்லாம் கொட்டி கிடக்கிறது என்று பார்த்தால், முதல் கண்டிஷன் பார்க்கும்போது சப்ளையர்கிட்ட நம்ம பணம் இருக்குது. 1. அது ரா மெட்டீரியல் நம்முடையது. 2வது, சரக்கு விற்கலை, நம்மக்கிட்டேயே இருக்குது. அப்போது ஸ்டாக்கு நம்மக்கிட்டே இருக்குது, பணம் அதிகமாகவே இல்லாமல் சரக்காக அமைந்துள்ளது. இதற்கு பேர் ஸ்டாக் உள்ளது. அப்போ அதிக ஸ்டாக்காக இருக்கிறது. 1. அடுத்தால அவுட் செட்டில்மெண்ட், நம்ம சரக்கு கொடுத்தாலும் அங்கே பணம் வர்றது பாதி தான், நம்மளுடைய பணம் அதுலேயும் நிற்கிது. ஆக இந்த 3 இடத்துலையுமே நம்ம பணம் நிற்கிறது. ஆனால் நமக்கு சரக்கு விற்கணும், 1, சேல்ஸ் ஆகணும், சரக்கும் நிறைய வேணும். அப்போ பணத்தை வாரி வாரி கொட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ எப்படி ரொட்டேஷன் ஆகும்? ஆகாது. ஏதாவது ஒரு இடத்துல, இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் விழுந்தாலும் பணம் ரொட்டேஷன் ஆகிறது சிக்கலில் நீடிக்கும். இதுக்கு இடையில் அடுத்த ஏஜெண்ட்டோ அடுத்த இதில் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நான் இந்த ரேட்டில் 10% டிஸ்கவுண்ட்டில் தரேன் அப்படிமா ஒன்று அங்கிட்டு போயிடுவாங்க. இப்படி சரக்கை போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ போய்கிட்டே இருந்தால் லாபம் அதிகம் கிடைக்கும் ஒரு பக்கம். ஆனால் அதுக்கு அந்த உரமூறு அப்படிங்கிறது வேணும், இருக்கா? இல்லை. அப்போது இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கு, அதை இதில் போடு, அவுட்ஸ்டாண்டிங்கில் போடு. அப்புறம் இன்னொருத்தங்கிட்ட வாங்கு, அதை சரக்கு குடோனுக்கு போடு, அவுட்ஸ்டாண்டிங்க்கு வைக்கி. அப்புறம் சேல்ஸு டவுன் ஆகும். அப்போ என்ன செய்வேன்? ஆக 3ஐயுமே சிந்தித்து செயல்பட வேண்டும். எதிலையாவது ஒரு பிரேக் டவுன் ஆணுச்சுன்னா இதுக்கு தான் சஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சஸ்பென்ஸில் இருந்து வச்சுருக்கணும். அந்த சஸ்பென்ஸிலேருந்து எடுத்து இந்த 3க்கும் போடணும். அப்போ தான் தொழில் பண்ண முடியும். இல்லை நான் நேர்மையாக உழைப்பேன், நேர்மையாக பண்ணுவேன் அப்படின்னா இந்த காலத்தில் பிழைக்கவே வழி இல்லாத அளவுக்கு இருக்கிறது. ஆக சிந்தித்து செயல்படுங்க. அதுக்காண்டி நான் நேர்மையை தவற விடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இருக்கிறது போதும், இதுக்கு இன்னொருத்தன் வருவான், இருக்கிறத போதும், இருக்கிறத வச்சு சம்பாதிங்க, இருக்கிறத வச்சு செலவு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருக்கிறத வச்சு ஓட்டுங்க, எதை வச்சு ஓட்ட? சரக்கு இருந்தால் தானே ஓட்ட முடியும். அப்போ அந்த காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது. அந்த உருவாகினாலும் நாம் விதைக்கிறது சரியான விதத்தில் விதைக்க வேண்டும். அதை விதைத்தால் மட்டுமே நாம் அறுவடை செய்ய இயல்பாக இருக்கும். தொழில் முனையாக சொல்கிறேன், போட்டி பிராமைகளாக அல்ல. யாரையும் ஊக்குவிப்பதற்காகவே மட்டுமே சிந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.